மத்தேயு 13:12 பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ, காதுள்ளவன் சொல்லுங்க, காதுள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். காது இல்ல அப்படின்னா சொல்லுவாங்க பத்தியா, இப்ப நீ விவசாயம் பண்ணாத, இதோட அர்த்தம் இந்த டைம் நீ போட்டினா உனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிரும் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்க வீம்புக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் விதைப்பாங்க. விதைக்கும் பொழுது அது என்ன ஆயிரும் அப்படின்னா நஷ்டமாயிரும், அது நஷ்டமாயிரும். அப்ப அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம், காது சும்மா இருக்குது, சரீரத்துக்காக ஒரு காது இருக்குது. ஆனா அந்த காது எப்படி இருக்குது, கேட்காத காது இருக்குது, கேட்காத காது, செவிட்டு காது. அதான் இல்லாதவன் எவனோ, காது இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவன் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் வச்சிருப்பான், அவனுடைய தேவைக்குன்னு வச்சிருப்பான். இந்த தடவை விவசாயம் பண்ணும்போது அது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்தது என்னவாயிரும், இல்லாம போயிரும். அதுதான். அப்ப காதுள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன், காது இல்லாதவன் எவனோ அவனுக்கு இருக்கிறதே இல்லாம போயிடும். புரிஞ்சுதா? அப்படின்னா எதுவா இருந்தாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அதை என்ன பண்ணணும், செய்யணும். அநேக தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆலோசனைகள் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னைக்குமே செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அப்ப ஏன் அப்படின்னா, ஏன் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்துல அது சொல்றாங்க.